அக்கரைக்கே விட்டேனோ குகப்பெருமாளை போலே. அந்த சின்ன பெண் கதை சொல்ல ஆரம்பித்தாள். சாமி, ராமன் காட்டிற்கு போக உத்தரவு வந்தாகிவிட்டது. சீதையும் லக்ஷ்மணனும் அவனுடன் செல்கிறார்கள். கங்கை நதியை கடந்து அக்கரை செல்ல வேண்டும். கங்கை கரை முழுவதும் அடர்ந்த காடு. அந்த காட்டுக்கு நடுவில் ஸ்ருங்கபேரபுரம் என்ற ஒரு சிற்றூர். அதற்கு தலைவன் ஒரு வேடுவன். அவன் பெயர்தான் குகன். கங்கையின் இரு கரைக்கும் சொந்தக்காரன். அவனிடம் கங்கையை கடக்க ஆயிரக்கணக்கில் படகுகள் இருந்தது. குகனின் உதவி இல்லாமல் யாரும் கங்கையை கடக்க முடியாது. வில்வித்தையில் குகன் சூரன். கருத்த தேகம், படர்ந்த தோள்கள், சிவந்த நிறம் கொண்ட தோலை ஆடையாக உடுத்தி இருப்பான். இடுப்பைச் சுற்றி புலிவாலை கட்டி கொண்டிருப்பான். கால்கள் உலக்கை போல இருக்கும். மார்பு கல் போன்று உறுதியாக இருக்கும். கண்கள் சிகப்பாக, குரல் இடி போல. யமனே பார்த்து பயப்படுவான். அவனுக்கு படிப்பறிவில்லை. குகன் ராமரை பார்த்ததும் இல்லை. ராமரின் குணங்களையும் பண்புகளையும் கேட்டு அவர் மீது அவனுக்கு பெரும் மதிப்பு ஏற்பட்டு மனதாலே தோழமை கொண்டான். ராமரிடம் குலசேகர ஆழ்வார் மாதிரி அபரிமிதமான அன்பும் பக்தியும் வைத்திருந்தான். எப்படி குலசேகர ஆழ்வாரை குலசேகர பெருமாள் என்று அழைப்போமோ அதே போல குகனை குகப்பெருமாள் என்று அழைப்போம். ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்று கேள்விப்பட்டு குகன் மகிழ்ச்சியில் இருந்தான். ஆனால் ராமரின் பட்டாபிஷேகம் தடைப்பட்டது என்று தெரிந்ததும் துடிதுடித்து போனான் குகன். ராமரை கண்ட குகன் ஓடோடி வந்து ராமரை உள்ளம் குளிர வரவேற்று அப்படியே மண்ணில் விழுந்து ராமர் காலை பற்றினான். அப்போதுதான் குகன் முதலாக ராமனை பார்க்கிறான். ராமனை பற்றி சகல விஷயங்களும் அவனுக்கு தெரியும். நாட்டை இழந்து தன் முன் மர ஊறி தரித்து நிற்கும் ராமனை காண முடியாமல் அவன் கண்களில் கண்ணீர் திரை. என்னால் தங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும் ஐயா என பக்தியோடு கேட்கிறான் குகன். கங்கையை கடந்து அக்கறை செல்ல வேண்டும் குகா என்கிறார் ராமர். கூட இருந்த லக்ஷ்மணனிடம் நான் நாய் போல ராமருக்கு அடிமை என்று தன்னை அறிமுகம் செய்து கொண்டான் அந்த காட்டுக்கு அரசன். ராமரை நலம் விசாரித்த குகன் பழங்கள், தேன், திணை முதலியவற்றை எடுத்துக்கொண்டு வந்து ராமருக்கு கொடுத்தான். ராமர், குகா, நீ அன்புடன் கொடுத்த இந்த பழங்கள் அமுதத்தை விட இனியவை. நான் தவக்கோலத்தில் இருக்கிறேன். அதனால் இந்த உணவை எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் நீ நான் உண்டதாக நினைத்துக்கொள். என் தந்தை தசரதனுக்கு நானும் என் 3 தம்பிகள், மொத்தம் 4 பிள்ளைகள். இன்று முதல் நீயும் என் தம்பி. அதனால் இனி 5 பேர் என்றார். குகனுக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி. ராமனை பிரிய மனமில்லாமல் அன்றிரவு அவர்களுடன் தங்க அனுமதி கேட்டான். ராமனும் குகனது அன்பின் ஆழத்தை லக்ஷ்மணனுக்கும் சீதைக்கும் குறிப்பால் உணர்த்தினான். குகனிடம் யாதினும் இனிய நண்ப இருத்து ஈண்டு எம்மொடு என்றான். அன்று இரவு தர்பை புல்லை பரப்பி பஞ்சனையை போலே ஒரு படுக்கை ஏற்படுத்தி கொடுத்து வெளியே நின்றபடி ராமனையும் சீதையையும் இரவு முழுவதும் கண்ணீர் வடித்தபடி காவல் காத்தான். பெண்ணே, கொஞ்சம் பொறு, இந்த இடத்தில் சுவையாக ஒரு சம்பவம் இருக்கிறது என்றார் ராமானுஜர். சொல்லுங்க சாமி என்றாள் அந்த பெண். ராமனும் சீதையும் தரையில் படுத்து உறங்கினார்கள் என்று சொன்னாய் அல்லவா? அவர்களுக்கு காவலாக லக்ஷ்மணன் வில்லும் கையுமாக காவல் காத்தான். குகனும் அவனுடைய படைகளும் காவல் புரிந்தார்கள். லக்ஷ்மணன் காட்டு விலங்குகளால் ராமருக்கு ஏதாவது வருமோ என்று காவல் காத்தான். ஒரு தம்பி தாயுடன் சேர்ந்து ராமனை காட்டுக்கு அனுப்பிவிட்டான். இந்த தம்பி என்ன செய்வானோ என்று குகனும் ராமனுக்கு காவல் இருந்தான். குகனோ காட்டுக்கு அரசன், லக்ஷ்மணனோ நாட்டை ஆளும் இளவரசன். இவர்கள் இருவரும் ராமருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தால் என்று நினைத்து குகனின் படை வீரர்களும் காவல் காத்தார்கள். ராமர் மீது இருந்த அன்பு காரணமாக ஒருவரை ஒருவர் சந்தேகப்பட்டார்கள். மறுநாள் கங்கை கரையை கடக்க குகனை அழைத்தார் ராமர். குகன் ராமரிடம், ஐயனே, ஏன் புறப்பட வேண்டும்? இதுவும் காடுதான், இங்கேயே தங்கிவிடலாமே. உங்களுக்கு இங்கே வேண்டிய ஏற்பாடுகளை செய்கிறேன். சாப்பிட பழங்கள், தேன், தினை மாவு, தங்குவதற்கு இடம், நீராடுவதற்கு கங்கை, நிழலுக்கு மரம், உடைக்கு மென்மையான தோல், இவையெல்லாம் தருகிறேன். நாயை போல தொண்டு செய்ய நானும் என் படையும் காத்து கொண்டிருக்கிறோம் என்றான் குகன். குகனின் அன்பை கண்டு பூரித்து போனார் ராமர். மிக அழகிய அலங்கரிக்கப்பட்ட படகு ஒன்றை கொண்டு வந்தான் குகன். ஐயனே, நானும் உங்களுடன் கூட வருகிறேன். உங்களுக்கு தொண்டு செய்யும் பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்றான்.
ராமர் நெகிழ்ந்து போய், குகா, இங்கே உனக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது. உனக்கு சுற்றமும் நட்பும் இருக்கிறார்கள். அவர்களை காக்க வேண்டியது உன் கடமை அல்லவா? அதனால் நீ இங்கேயே இருக்க வேண்டும். வனவாசம் முடிந்து திரும்பும் பொழுது உன்னை சந்திக்கிறேன் என்று புறப்பட்டார் ராமர். அந்த அழகிய படகில் ராமரை அக்கறைக்கு கொண்டு விட்டான் குகன். ராமர் சென்ற பிறகு பரதன் ராமனை தேடி வர, குகன் பரதனின் நல்ல பண்புகளை பார்த்து பரதனையும் அவனுடைய படைகளையும் அக்கறைக்கு கொண்டு விட்டான். சாமி, குகனைப் போல நான் ராமருக்கு தொண்டு செய்யவில்லையே, அதனால் தான் இந்த ஊரை விட்டு போகிறேன் என்றாள் அந்த பெண். ராமானுஜர் புன்னகைத்தார். சாமி, ஏன் சிரிக்கிறீங்க? குழந்தாய், வேடிக்கையாக ஒன்று சொல்வதுண்டு, அதை நினைத்தேன் என்றார் ராமானுஜர். அது என்ன சாமி, சொல்லுங்களேன், கேட்கிறேன். அதுவா பெண்ணே, குகன் அக்கறையுடன் அக்கறையில் விட்ட பொழுது ராமர் லக்ஷ்மணனை பார்த்து, படகில் ஏற்றி வந்த குகனுக்கு கூலி கொடு என்றார். நிச்சயம் கூலி வாங்க மாட்டேன் ஐயா. நீ பேசுவதோ வினோதமாகவே இருக்கிறதே. ஏன் என்னிடம் கூலி வாங்க மாட்டாய்? தொழில் விசுவாசம் ஐயா. கொஞ்சம் புரியும்படியாக சொல்லேன். ஒரு நாவிதன் மற்றொரு நாவிதனுக்கு சேவை செய்யும் பொழுது கூலி வாங்க மாட்டான். துணி வெளுப்பவனும் அப்படித்தான். விளக்கமாக சொல்லேன். நீ துணி வெளுப்பவனோ நாவிதனோ இல்லை. எனக்கு அவ்வாறு சேவையும் செய்யவில்லையே. நீ படகோட்டிதானே என்கிறார் ராமர். உங்களுக்கா புரியாது? என்னை சோதிக்கிறீர்கள். நாம் இருவருமே ஓடக்காரர்கள், படகோட்டிகள். நான் ஒரு கரையில் இருந்து இந்த நீரை மட்டும் கடக்க உதவும் ஓடக்காரன். நீங்களோ எல்லோரையும் ஜனன மரண துன்பங்களில் இருந்து, இந்த சம்சார கடலில் இருந்து கரை சேர்க்கும் தாரகராமன். நாம் இருவரும் படகோட்டிகள்தானே. நான் சின்ன படகோட்டி, நீங்கள் பெரிய பெரிய படகோட்டி. தொழில் ஒன்றுதானே பகவானே. என்னையும் ஒரு நாள் இந்த சம்சார சாகரத்தை கடக்க உதவி செய்து உங்கள் கணக்கை நேர் செய்து கொள்ளுங்கள் என்று ராமர் காலில் விழுந்து வணங்குகிறான். ராமனின் கண்களின் ஓரத்தில் நீர் கசிகிறது. என்ன ஒரு அருமையான பக்தன் இவன். பாகவதர்கள் என்றும் பகவானிடம் எனக்கு சொத்து கொடு, சுகம் கொடு என்று கேட்காதவர்கள். மகா பெரிய தனவந்தனான வள்ளலிடம் ஒரு சல்லிக்காசா எதிர்பார்ப்பது? நமது துன்பங்களை போக்கி அவன் திருவடியையே தர காத்திருக்கிறான். அப்பொழுது பக்கத்தில் இருந்த சிஷ்யர் குகன் பெருமாளை மட்டுமல்ல, சீத்தை, ராமருடைய தம்பிகள் என்று எல்லோரையும் கரை சேர்த்து ராமருக்கே தம்பியானார். தம்பி உடையார் படைக்கு அஞ்சார் என்று கூற, உடனே அந்த பெண், அரக்கனுடன் பொருதேனோ பெரிய உடையார் போலே என்றாள். ராமானுஜர் சிரித்துக்கொண்டே அடுத்த கதைக்கு தயாரானார். அடுத்த வீடியோவில் பார்ப்போமா? இந்த சேனலுடன் இணைந்திருங்கள். To watch more videos, please press the subscribe button and the bell icon.